ஏன்னா குழந்தைகள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பு தானே. நம்ம அடித்தாலும் திட்டினாலும் திரும்ப அம்மா அப்பான்னு நம்மளை வந்து கட்டிக்கிறது இல்லையா? குழந்தைகளுக்கு பெருசாக வேறு ஒன்றுமே வேண்டாம். அன்பு அன்பு அன்பு. உலகத்தில் அன்புக்காக ஏங்குறது யாருன்னா குழந்தைகள் தான். பகவான் குழந்தையா வந்துட்டான், சின்ன குழந்தையா. அவங்க வீட்டில் இருக்க குழந்தைய கூட பகவத் ஸ்வரூபம்னு நினச்சிட்டு பாருங்க, எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? அது உங்கள் பிள்ளை, உங்கள் மகள், இப்படி உங்கள் பேரன், உங்கள் பேத்தின்னு நீங்கள் பார்த்துட்டாதான் கஷ்டம். அந்த வடிவில் பகவான் இருக்கான் ஒன்று, அப்படி பார்க்கலாம். இல்லாட்டி இந்த குழந்தைக்குள்ளேயும் அந்தரியாமியாக கிருஷ்ணன் இருக்கான், ராமன் இருக்கான்னு பார்த்துட்டேன்னா அந்த குழந்தையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குது பாருங்கோ, அந்த குழந்தை மேலே உண்டாகக்கூடிய பாசம் எல்லாம் கூட பக்தியாக மாறி போயிடும். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வயசான அம்மாவுக்கு அதுதான் சொல்கிறார். அந்த அம்மா சொல்ல, எனக்கு பக்தி பண்ண மனசே லயப்பட மாட்டேங்கிறது, மனசு ஓடிக்கிட்டே கிடக்கு, ஸ்லோகமெல்லாம் சொல்கிறேன், என்னமோ பண்ணுறேன், ஆனால் மனசு இப்படி ஓடுறது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாரு, எங்கே ஓடுறது உன் மனசு? அது என் பேரன் ஒருத்தன், அது சமத்தாக இருக்கும்னு சொல்லும்போதே முகமெல்லாம் மலர்ந்து போயிடுது. அதை நினச்சி தான்